லியோவுக்கு பிறகு விஜய் எந்த இயக்குனருடன் இணையப் போகிறார் என்ற விவாதம் கடந்த சில நாட்களாகவே சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியாவை திறந்தாலே நடிகர் விஜய்தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறார். லியோ திரைப்படம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே அது குறித்து அப்டேட்டுகள்தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இப்படத்தின் ஷூட்டிங் இன்னும் ஓரிரு மாதங்களில் முடிவடைய உள்ளது. அதன்பின் பின்னணிப் பணிகளை வேகமாக முடித்து படத்தை வருகிற அக்டோபர் 19 ஆம் தேதி திரைக்கு கொண்டுவர உள்ளனர். ஆனால் இப்போது அப்படத்தையே ஓரங்கட்டும் வகையில் தளபதி 68 படம் பற்றிய அப்டேட் களை கட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது லியோ படத்தை அடுத்து நடிகர் விஜய் யார் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என்பதுதான் தற்போது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காக உள்ளது. அந்த வகையில் விஜயின் 68வது படத்தை அட்லி இயக்குவார் என்று கூறப்பட்டது. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் தெலுங்கு இயக்குனர் கோபி சந்தான் தளபதி 68 படத்தை இயக்க உள்ளார் என சமீபத்தில் பேச்சு அடிபட்டது. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதன்படி விஜயின் 68வது படத்தை அட்லியும் இயக்கப் போவதில்லை, கோபிசந்தும் இயக்கப் போவதில்லை என்று கூறப்படும் வேளையில் அப்படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்க உள்ளதாக தகவல் பரவி வருகின்றன. மேலும் இப்படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் இது அந்நிறுவனம் தயாரிக்கும் 100வது படம் என்றும் கூறப்படுகிறது. இந்த கூட்டணி உறுதியானால் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் முதல் படமாக இது இருக்கும். இந்த பிரம்மாண்ட கூட்டணியில் உருவாகும் தளபதி 68 பற்றியறிவிப்பு வருகிற ஜூன் 22ஆம் தேதி நடிகர் விஜயின் பிறந்த நாள் அன்று போஸ்டருடன் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.